உக்ரைனில் ரஷ்யா போர் துவங்கி 2.5 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் மரணமடைந்துள்ளனர். பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் தரைமட்டமாகிவிட்டன. இன்னும் போர் நிறுத்தம் வரவில்லை. அண்டை நாடுகள் முயற்சி செய்தும் பலன் அளிக்கவில்லை. இந்நிலையில்தான் இந்தியா நேரடியாக களமிறங்கியது. போரை கைவிட்டு அமைதி பேச்சு மூலம் போரை நிறுத்த இரு நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்தது. ரஷ்யா, உக்ரைன் என போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு அடுத்தடுத்து மோடி நேரில் சென்றார். ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் அமைதி வழியில் போர் நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இதற்கு கைமேல் பலன் கிடைத்தது. ரஷ்ய அதிபர் புட்டின் மனம் மாறினார். இரு நாடுகளும் போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் களமிறங்கியுள்ளன. இந்தியா எடுத்த முயற்சி உலக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் பாலஸ்தீனமும் இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வெடித்தது. இஸ்ரேல் வீரர்களும் ஹமாஸ் அமைப்பினரும் கடுமையாக சண்டையிட்டு வருகின்றனர். இஸ்ரேல் தரப்பில் இதுவரை 1200 பேர் மரணமடைந்துள்ளனர். 250 பேரை ஹமாஸ் பிணை கைதிகளாக பிடித்து சென்றது. அதே நேரம் பாலஸ்தீன தரப்பில் 40,000 பேர் மரணமடைந்து இருப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. 11 மாதங்கள் கடந்தும் போர் நீடிக்கிறது. போரை நிறுத்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எடுத்து வரும் முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை. இந்நிலையில்தான் போரை நிறுத்த இந்தியா மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்று பாலஸ்தீனம் விருப்பம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்தியாவுக்கான பாலஸ்தீன தூதர் அட்னன் அபு அல் ஹைஜா வெளிப்படையாக பேட்டியளித்தார். அவர் கூறியதாவது: நாங்கள் இந்தியா மாதிரி ஒரு நாடுதான் பிரச்சினையை மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்தியா அமைதியான நாடு, அதனால்தான் மத்தியஸ்தம் செய்ய இந்தியாவை அழைக்கிறோம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இந்தியா நட்பு நாடாக இருக்கிறது. எனவே இந்தியா போர் நிறுத்தம் ஏற்பட மத்தியஸ்தம் செய்ய வேண்டும். சர்வதேச அளவில் நாடுகளை சேர்த்து இதற்கான மாநாட்டை நடத்த வேண்டும். சுதந்திர நாடாக பாலஸ்தீனம் செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று பாலஸ்தீன தூதர் அடனன் அபு அல் ஹைஜா கேட்டுக்கொண்டார். We are always looking for a friend like India to play a mediator role, and I know India is a peaceful country, so we are calling them to play that role. Especially they are friend of both, and to make ceasefire, to call for international conference to lead to the independence of the state of Palestine on the land of 1967 with East Jerusalem as its capital.